வணக்க மக்களை, சட்டமூலம் கிடைக்கப்பட்ட மிக முக்கியமான தகவல் ஒன்று வெளியாகி இருக்கிறதா? தமிழகத்தில் யார் ஆட்சியா? செம்ம இழுபறியான போட்டி என்பது புதிய சர்வே ரிப்போர்ட்டின் தகவல். வாங்க வீடியோவை மூலமாக கண்காம். அதாவது தமிழகத்தில் வரக்கூடிய இந்த 2026 சட்டமன்ற தேர்தல் என்பது நெருங்கக்கூடிய சூழல் தான். ஏப்ரல் 23 தமிழகத்தில் அனைத்து வாக்குப்பதிவிலும் கண்டிப்பாக வாக்கு நடைபெறும் என்பதை தேர்தல் ஆணையம் அறிவித்திருக்கிறதா? அதாவது தமிழகத்திலே இம்முறை கண்டிப்பாக நடக்கும் இந்த தேர்தல் என்பது அனைத்து கட்சிகளுக்குமே வாழ்வாசாவா என்ற போராட்டத்தில் தான் கண்டிப்பாக இந்த தேர்தல் அமையும் என்பது எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. அதனை பொறுத்து தான் தமிழகத்திலே இம்முறை கண்டிப்பாக 4 முறை போட்டி நிலவக்கூடிய சூழல் தான் உருவாகியிருக்கிறது. அதாவது தமிழகத்தில் 234 தொகுதிகளுக்கான இந்த சட்டமன்ற தேர்தல் வரும் ஏப்ரல் 23 ஒரே கட்டமாக நடைபெறுகிறதா? அதாவது முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தலைமையிலான திமுக அரசு 2வது முறையாக ஆட்சியை தக்க வைக்க தீவிரமாக செயல்பட்டு வருகிறது. அந்த நிலையில் தான் தற்போதைய அரசியல் களமும் மிகவும் பரபரப்பாக காணப்படுகிறதா? இந்த சூழல்தான் அதாவது மேட்ரிக்ஸ் நிறுவனம் நடத்திய புதிய கருத்து கணிப்பு முடிவுகள் வெளியாகி இருக்கிறது. இது எவரும் தேர்தலில் திமுக தலைமையிலான இந்தியா கூட்டணிக்குத்தான் அதிமுக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணிக்கும் இடையே நடக்கப் போரும் மிக கடுமையான போட்டி என்பது நிலவக்கூடிய சூழல்தான் தமிழக அரசியல் உருவாகி இருக்கிறதா? இந்த கருத்து கணிப்புப்படி கண்டிப்பாக அதிமுக தலைமையிலான கூட்டணிக்கு சிறிய அளவிலான முன்னிலை கிடைப்பதாக தெரிகிறதா? அதாவது அதிமுக கூட்டணி 107 120 வரை இடங்கள் வரை கைப்பற்ற வாய்ப்புள்ளதாக கணிக்கப்படுகிறது. அதே சமயம் திமுக மற்றும் காங்கிரஸுக்கு இணைந்த கூட்டணி 102 முதல் 115 இடங்கள் கண்டிப்பாக வெற்றி பெறக்கூடும் என்று தெரிவிக்கப்படுகிறதா? இந்த இரு பெரும் திராவிட கட்சிகளுக்கு இடையே நிலவக்கூடிய இந்த போட்டி என்பது வாக்கு சதவீதத்திலும் பெரிய வித்தியாசமில்லை. அதிமுக தலைமையிலான கூட்டணிக்கு 40% வாக்குகளையும் திமுக கூட்டணிக்கு 38% வாக்குகளையும் பெறும் என்பதை எதிர்பார்க்கப்படுகிறது. இந்நிலையில்தான் இந்த தமிழக அரசியலிலே இது ஒரு புதிய சக்தியாக உருவெடுத்து வரும் நடிகர் விஜயின் தமிழக வெற்றிக் கழகம் இந்த தேர்தலில் முக்கிய பங்கு வகிக்கும் என்று கருத்து கணிப்பு கூறுகிறதா? அதாவது தமிழக வெற்றிக் கழகம் சுமார் 16% வாக்குகளை பெறும் என்று கணிக்கப்பட்டு இருக்கிறது. விஜயன் கட்சிக்கு 5 முதல் 12 இடங்கள் வரை கிடைக்க வாய்ப்புள்ளது. இது தேர்தல் முடிவுகளில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய காரணியாக பார்க்கப்படுகிறதா? இந்த நிலையில் தான் வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தல் என்பது தற்பொழுது அதிமுக தலைமையிலான கூட்டணியான பாஜக, பாமக, அமமுக உள்ளிட்ட பல கட்சிகள் அங்கம் வைத்து வருகிறது. மறுபுறமோ திமுக கூட்டணியில் காங்கிரஸ், தேமுதிக, விடுதலை சிறுத்தை கட்சிகள், இடதுசாரி கட்சிகள் என மதிமுக ஆகியவை இணைந்து செயல்படுகிறதா? இந்த வகையில் தான் தமிழகத்திலே கண்டிப்பாக இந்த இரு திராவிட பெரிய கட்சிகளுக்கான கூட்டணியும் மற்றும் இதற்கிடையில் போட்டி என்பதுதான் நிலவக்கூடிய சூழல் உருவாகி இருக்கிறது. அதாவது தமிழகத்திலே அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகமா அல்லது திராவிட முன்னேற்றக் கழகமா என்ற பெயரில்தான் தமிழகத்தில் நிலவக்கூடிய இந்த பனிப்போரானது கண்டிப்பாக தமிழக அரசியலிலே ஒரு புதிய மாற்றத்தை கண்டிப்பாக ஏற்படுத்தும் என்று எதிர்பார்க்கப்படுகிறதா? மேலும் இதுபோன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.